உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மூவேந்தர் மீடியா வளர்ச்சிக்கும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முலார். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, மள்ளன் மூதூர் என்று சொல்லக்கூடிய மாமதுரையில், அதுவும் குறிப்பாக பாலமேடு இந்த ஜல்லிக்கட்டு விழாவை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த அரசும் இந்த காவல்துறையும் மாவட்ட ஆட்சி தலைவர்களும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தோட பண்பாடு கலாச்சாரங்களை அளிப்பதற்கு எவ்வளோ விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. இது வரைக்கும் கோர்ட்டோட ஆர்டர் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது அதை கடைபிடிக்காத காவல்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சி தலைவரும், ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் மட்டும் முறையாக கடைபிடிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பற்றி தான் இந்த காணொலி வந்து பார்க்க போகிறோம். அதுபோத்துக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டு விழாவை எப்படியாவது சீர்குலைக்கணும் அப்படின்னு விசிகாவை சார்ந்த ஒரு சில பறையர்கள் மட்டும் இதை வந்து துடிச்சிட்டு வராங்க. அதில் மற்ற பறையர்கள் வந்து எதிர்க்கிறாங்களா இல்லை மற்ற அருந்து எதிர்க்கிறான்னு பார்த்தா பெரும்பான்மை இல்லை அப்படின்றது வந்து அந்த ஊரை சார்ந்தவங்க சொன்ன காணொலி வந்து பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தான் இந்த காணொலி வந்து பார்க்க போகிறோம். இது நீண்ட நெடிய காணொலியாக கூட இருக்கலாம். ஏன்னா ரெண்டு விஷயத்தை பற்றி மென்ஷன் பண்ணி பேச போகிறோம். ஏன்னா உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை காவல்துறையும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரியாக செயல்படுத்துகிறாங்களா அப்படின்ற பற்றியும் பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏன் குறிப்பாக அவனியாபுரம் இதில் அலங்காநல்லூரில் உரிமை கேட்காம இங்கே மட்டும் வந்து உரிமை கேட்டுட்டு இருக்காங்க இந்த விசிகா வச்ச அந்த பறையர்கள் அப்படின்ற பற்றியும் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது உயர்நீதிமன்றம் மதுரைகளை கொடுத்த தீர்ப்பு வந்து நாங்கள் வந்து மதிக்கிறோம். அதனால வந்து அதாவது உங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க தான் செல்வகுமார்ன்ற ஒருத்தர் வந்து வழக்கு பதிவு வந்து பண்ணாரு, அதனால வந்து யார் பேரையுமே இது பண்ணக்கூடாதுன்றத தீர்ப்பு வந்துருச்சு, அதனால கடைபிடிக்கிறோம் அப்படின்றத வந்து காவல்துறை அதிகாரிகளும் இல்லை மாவட்ட ஆட்சித் தலைவராக இருக்கட்டும் அந்த பீஸ் கமிட்டியில் பேசி முடிவெடுத்திருக்கீங்க. நாங்கள் வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். சரிங்களா? அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கொடுத்த உத்தரவை கடைபிடிச்ச இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் பொது இடங்கள்ல சிலை இருக்கக்கூடாது, என்ன அது ஒரு பூங்காவோ இல்லாத ஒரு பராமரிப்பு செய்யக்கூடிய இடங்களை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது உச்சநீதிமன்றம் போட்ட தீர்ப்பை இதுவரைக்கும் ஏன் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து நீங்க வந்து கடைபிடிக்கல? ஏன் இதுவரைக்கும் பொது இடங்களில் இத்தனை சிலைகள் இருக்குது, இதுவரைக்கும் பொது இடங்களை சிலை வைக்கிறதுக்கான அனுமதியை கோர்ட் வந்து கொடுக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சில சிலைகள்லாம் வச்சாங்க, அதை நான் சொல்லி நான் வந்து அவங்கள்ட்ட வந்து முரண்பாடு விதைக்க நான் விரும்பல. பொது இடத்துல தான் வச்சிருந்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுக்கெல்லாம் ஏன் அனுமதி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க? இப்போ ரீசெண்டாக கூடவே ஒரு பொங்கலுக்கு முன்னாடி நினைக்கிறேன், அப்போ கூட ஒரு சில வந்து கோர்ட் அனுமதி வாங்கி தான் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் கோர்ட் வந்து என்ன சொல்றீங்க, தீர்ப்பு நீதி அரசர் வந்து பொது இடங்களை சிலை வைக்கக்கூடாதுன்றீங்க, ஒரு சில இடங்கள்ல அனுமதி வாங்கி சிலையும் வைக்கிறாங்க. இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்ல. சரி, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. யார் வேணாலும் சிலை வச்சுட்டு போறாங்க, யாரோட சிலை யார் எங்கே வேணாலும் வச்சுட்டு போறாங்க. எந்த பகுதியில் யார் பெரும்பான்மையாக இருக்காங்க அவங்க சார்ந்திருக்கக்கூடிய அந்த அரசியல் தலைவரோட சிலை வந்து வச்சுட்டு போறாங்க. அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், வரவேற்கிறோம், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இப்போ சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணுது, ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்குது. அதாவது வந்து பொது இடங்களில் வந்து சிலையில வந்து இருக்கக்கூடாது, சிலையை அகற்றணும்னு. இதே வழக்க கூட தானே மாநகரி செல்வகுமார் வந்து போட்டாரு. இதையே வந்து இந்த காவல்துறை அதிகாரிகளும் இல்லை அரசும் ஏன் இதை வந்து கடைபிடிக்கல? அதே போல பள்ளிக்கூடங்களில் வந்து சாதி சான்றிதழோ இல்லை மதம் சார்ந்த விஷயங்களோ வந்து கேட்கக்கூடாதுங்கிறீங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போனோன்னே எதை கேட்குறீங்க? நீங்கள் ஏன் முதல்ல வந்து சாதி சான்றிதழ்னு கேட்குறாங்க? அவங்க மேல ஏன் இந்த காவல்துறை அதிகாரிகளும் அந்த பள்ளி நிர்வாகம் மீது ஏன் வந்து இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? இது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. அப்ப இந்த சட்டத்திட்டம் எல்லாமே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு மட்டும்தானா அப்படின்றது எங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. அதாவது நாங்கள் மறுபடியும் சொல்றோம், சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, அதாவது சாதி ரீதியா வந்து பேரை வந்து அடையாளப்படுத்தக்கூடாது, யார் பேருக்கு பின்னாடி போடக்கூடாதுன்றத நீதியரசர் அவர் எந்த அடிப்படையில் கொடுத்திருந்தாலும் சரி நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா உயர்நீதிமன்றத்தை வந்து நாங்கள் மதிக்கிறோம், மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப இதே நீங்க தான் தீர்ப்பு வந்து கொடுத்தீங்க, பொது இடங்களில் சிலை வைக்கக்கூடாது, சிலைகளை அகற்றணும்னு. ஏன் இது வரைக்கும் ஒரு சிலைகளோட அகற்றப்படவில்லை? இப்ப புதுசா பாத்தீங்கன்னா கலைஞர் சிலையெல்லாம் அதிகமா திறந்துட்டு இருக்காங்க. இதுக்கான அனுமதி எந்த நீதிமன்றம் கொடுக்குது? இல்ல அப்ப யாருக்கு இந்த நீதித்துறையாக இருக்கட்டும் இல்ல அரசாக இருக்கட்டும் யாருக்காண்டி இருக்குது? எங்களை போன்ற பாமர மக்களுக்காண்டி மட்டும் இந்த சட்டத்திட்டங்கள் இருக்குதா இல்ல அரசியல்வாதிகளுக்கு வந்து கிடையாதா அப்படின்றது எங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. எங்களோட கேள்வி சரியா தவறா நீங்க தான் சொல்லணும். அப்ப
இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திர வேளாளர் சமூகத்தோட பண்பாடு கலாச்சாரங்களை அழித்து மீண்டும் வந்து இவனை உளவியல் ரீதியாக வந்து ஒடுக்கப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனாகவும் சித்தரிக்கணும்ன்றதில்ல. இங்கே ஒரு சில அரசியல் கட்சி வந்து துணை போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நாங்கள் அதாவது முதலாவதாக ஜனவரி பிறந்துட்டாலே தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கான வரலாறு சிறப்பு மிக்கது பாலமேடு ஜல்லிக்கட்டு தான். சரிங்களா? பண்பாட்டு ரீதியான ஒரு அடையாளம் அப்படின்னா. ஏன்னா இங்கே வந்து முதல் காளையாக வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர வேளாளர் சமூகத்தோட காளை தான் முதல் காளையாக அழுத்து விடப்படுது. ஏன்னா பாலமேடு கிழக்கு திரு மஞ்சமலை கோவில் காளை அவிழ்த்து விடப்படுதுன்னு அவிழ்த்து விடுவாங்க. ரெண்டாவது ஒரு காரணக்காரை சொல்லி அவிழ்த்து விடுவாங்க. மூணாவது ஒரு காரணக்காரை சொல்லி அவிழ்த்து விடுவாங்க. 7-8 கரைகள் கொண்ட காரணம் ஒவ்வொரு சமூகத்துக்கு இருக்கு. அப்ப நாங்க சமத்துவமா தானே கொண்டாடுறோம். இதுல இங்கே சாதி ஏற்றுப்பாடுகள் எங்கள்கிட்ட கிடைக்குது. அப்ப இந்த விழாவை நடத்தினது முதல்ல தொடங்கினது ஒரு தேவேந்திர வேளாளர் சமூகம். இந்த பாண்டிய மரபில் வந்தவ இந்த விழாட்டை வந்து தொடங்கி வச்சு இந்த விழாவில் நம்ம மட்டும் இருக்கக்கூடாது எல்லா சமூகத்துக்கும் அந்த விழா கமிட்டியில் வந்து பொறுப்பில் கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் சமத்துவமாக தானே அந்த விழா வந்து எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதில் இங்கே சாதி பிரச்சனை வருது. சரி, அவங்க சமூக பேர்லையோ இல்லை அவங்களுக்கு எந்த பிடிச்ச பேர்ல இருக்குதோ அவங்க அழுத்துட்டு போகிறாங்க. இதில் என்ன சாதி சிக்கல் இருக்கு? அப்போ ஒரு பேரை சொல்லி ஒரு காலை அழுத்து விடும் போது தான் இங்கே சாதி பிரச்சனை வருது, சாதி சண்டை வருது. அப்படின்னா பொது இடங்களில் ஒவ்வொரு இடங்கள்லையும் சாதி ரீதியான போர்டுகள் இருக்குது. அதையும் அகற்றப்படலை. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தலைவர்கள் இது இருக்குது, அதெல்லாம் ஏன் அகற்றப்படலை? அப்போ இது வந்து நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இது எல்லாத்தையும் அப்புறப்படுத்துங்க. சரிங்களா? சரி, இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுல இருக்கக்கூடாதியா, சாதி அடிப்படையில் இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா பள்ளிக்கூடத்திலே சாதி சண்டை தான் அழிங்க. அவன் தமிழனா தமிழன்னு கொடுங்க, தெலுங்குனா தெலுங்குன்னு கொடுங்க, மலையாளினா மலையாளி ஜாதி சண்டை கொடுங்க. இல்லை அப்படி கொடுத்துருப்போங்க. கொடுக்க முடியாது இல்லை. ஏன்னா இங்கே வந்து அரசியல் ஒருத்தனுக்கு சீட்டு கொடுக்கும் போதே வந்து ஒருத்தர் ரிசர்வ் தொகுதி, ஒருத்தன் பொது தொகுதி நீங்கள் ஒதுக்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஜாதியை ஒழிக்க போறீங்க, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, சாதி ரீதியாக வந்து பேர் அவுக்கக்கூடாதுன்றது இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறேன்னு எங்களுக்கு தெரியல. இது ரொம்ப வருத்தம் அளிக்குது எங்களுக்கு வந்து. ஏன்னா எங்களுக்கு இது எங்களுக்கான ஒரு அடையாளம். இது மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்துச்சு. அந்த அடையாளத்தை அளிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த அடையாளத்தை அளிக்கிறீங்க. நாளைக்கு பழனியில் அளிக்கணும்னு நினைப்பீங்க, நாளைக்கு அடுத்து தெப்பத்தூர்ல வருது அதில் அளிக்கணும்னு நினைப்பீங்க. அதுலேயும் எங்களில் ஒரு சில பேர் வந்து 2 பிரிவாக இருந்துச்சுன்னா இன்னும் வந்து இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அதாவது அனுப்பாடியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா, ஏதாவது ஒரு வில்லங்க வருமா, வந்துச்சுன்னா எப்படியாவது வந்து இதை காரணம் காட்டி வந்து நம்ம இந்த இதை வந்து பறிக்கணும்ன்றதில் சில அறநிலைத்துறை அதிகாரிகளும் அதற்கு ஒரு சில அதிகாரிகளும் துணை போகிறதா வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இதை பற்றி நாங்கள் இன்னும் பேசலை. அது விரிவாக அது இன்னொரு நாள் வந்து பேசுவோம். அப்போ எப்படா வந்து அனுப்பான வெடிகளே 2 பிரிவாக அடிச்சுக்கிட்டு முட்டிக்குவான், இந்த உரிமைக்காண்டி சண்டை ஓடுவான், அப்போதைக்கு நம்ம வந்து இதை வந்து நம்ம கையில் எடுத்துக்கலாம். முன்னெல்லாம் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து இந்த அறநிலையத்துலேருந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊர் குடும்பம் வந்து மரியாதையாக கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வர்றதில்லை. நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் எங்களை வந்து புறந்தள்ளணும் ஒதுக்கணும்னு நினச்சாலும் சரி, இது வந்து இடைப்பட்ட காலங்களில் எவ்வளோ விஷயங்கள் வந்து சில அரசியல் சூழ்ச்சினால வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து அழிஞ்சிருக்கலாம். சரிங்களா? ஆனால் ஒருபோதுமே வந்து வரலாறில் வந்து அழிய போகிறது கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு ஒன்றுமே இல்லாதவெல்லாம் நான் தான் இருக்கான், கதறிட்டு இருக்க வேண்டியதான் என்ன. ஆனால் பாராளுமன்றத்திலேயே சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள் தேவேந்திர வேளாளர்கள் அப்படின்னு பேச வச்சுட்டோம். அரசியல் பலம், அதிகார பலம் இல்லை எல்லாமே. அப்போ நாங்கள் மேலே வரையில் யாருக்கெல்லாம் ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி இருக்குது? அரசுக்கும் இந்த காழ்ப்புணர்ச்சி இருக்கா? அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஏன் உங்களுக்கு இந்த காழ்ப்புணர்ச்சி? அது ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்றதான் அதை சொல்லணும். ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இங்கே பாலமேடில் வந்து அங்கே உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், இல்லை காவல்துறை உதவி எஸ்பி டிஎஸ்பியாக இருக்கட்டும், இல்லை வந்து கமிஷனர் இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பீஸ் கமிட்டி போட்டு இதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாதுங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்புங்க, உயர்நீதிமன்ற தீர்ப்புங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. சொன்னவங்க ஏன் சிலை இருக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு போட்டாங்கல்ல, பொது இடங்களில் சிலை. இது வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த இடத்துலையாவது ஒரு சிலை எடுத்ததுக்கான வழி உண்டா? இதே மதுரையில் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக பொது இடங்களில் கோயில் இருக்குன்னு இடிக்கிற வேலை தான் இங்கே நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய எந்த முன்னறிவிப்புமே இல்லாமல் வந்து வீடுகளெல்லாம் இடிச்சிருக்காங்க, கோயிலெல்லாம் இடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்போ அது வந்து நாங்கள் எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல, ரொம்ப வருத்தம் அளிக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் தொடர்ந்து இந்த விசிகாவை சார்ந்த ஒரு சில பறையர்கள், அதாவது யூடியூப் சேனல் வச்சிருந்தா நம்ம என்ன வேணாலும் பேசலாம். இப்போ நம்மளும் நினைச்சா அவங்கள மாதிரியே உட்காந்துக்கிட்டு 2 பேரை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? எவனோ ஒருத்தர் 2 பேர் அவன் தலைவனுக்கு வந்து விசுவாசியா இருக்காங்கிறக்காண்டி நம்ம அந்த சமூகத்தை வந்து பேசக்கூடாதுன்ற அடிப்படையில் நம்ம சில விஷயங்கள் வந்து கடந்து போயிட்டு இருக்கிறோம். சரிங்களா?
இப்போ அங்கே என்னடான்னா வந்து எங்களோட காலையை அவுத்து விடப்படணும், எங்களுக்கு வந்து உரிமை வேணும் அப்படின்னு ஒரு தினம் கொந்தளிக்கிறீங்கல்ல. நீங்கள் ஏன் அவனியாபுரத்தில் போய் கொந்தளிக்கலை? அலங்காநல்லூரில் ஏன் போய் கொந்தளிக்கலை? அவனியாபுரத்திலோட வந்து கொந்தளிச்சின்னு நினைக்கிறேன். கொந்தளிச்சு அதுவும் ஆறு கடைசியில் பல்லரனும் மல்லரனும் பாண்டியரனும் தேவேந்திர வேளாளர் சமூகம் தான் உனக்கு உறுதுணையாக நின்னான். சரியா? நீ தனியாக போய் ஒன்றுமே கிடையாது. அங்கே எனக்கான உரிமை இருக்குது. அந்த கமிட்டிலேயோ அந்த விழாவிலேயோ என் சமூகத்துக்கான சிறப்பும் என் சமூகத்துக்கான காலை விடுறதும் இருக்குது. சரியா? இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன ஆனால் அங்கேயும் என் ஆளோட தயவு தான் இருந்துச்சு. நீ குறிப்பாக வந்து பாலமேட்டில் மட்டும் இங்கே வந்து அப்போ தேவேந்திரோட வேளாண் சமூகத்தை சார்ந்தவங்க தான் இது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். யார் நமக்கு எதிரியாக நிற்கிறான்றதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு வந்து யார் முதல்ல எதிரியாக நிற்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். மெயினாக வந்து நம்ம தான் தெளிவுபடுத்தணும். நம்ம தான் நினச்சிட்டு இருக்கிறோம் பட்டியல்கள் எல்லாம் வந்து அப்படி இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் எவன் நம்ம கண்ணை குத்துறான்றதை நம்ம சூடு சொன்ன உள்ள தேவேந்திரோட வேளாளர் வந்து உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இன்னும் வந்து ஒரு அடிமட்ட முட்டாள்தனமாக, அதாவது வந்து இவங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இவங்க தான் நம்ம கடைசி வரையும் கூட அனுப்பணும்னு நினைக்கிறோம். அப்போ பாலமேடு உரிமையை வந்து தடுக்கிறதுக்கான வேலையை யார் இந்த வேலையெல்லாம் முன்னெடுக்கிறான்ற பாருங்க, சிந்திங்க. அனைத்து சமூகங்களும் தெளிவாக இருக்கு. அதே போல் அந்த பகுதியிலையும் ஒரு சிலர் மட்டும்தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த விழாக்குழு, அதாவது வந்து பாலமேடு தேவேந்திர விழா உரிமை சங்கத்தோட தலைவராக இருக்கட்டும், அங்கே இருக்க பொறுப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த பேரும் கிடையாதுங்க, ஒரு சிலர் தாங்க அந்த விசிகா உள்ள ஆள் மட்டும்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விசிகா கட்சி எந்த அளவுக்கு தேவேந்திர விழா வேளாளர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று ஒவ்வொரு தேவேந்திர விழா வேளாளர் உறவுகளும் சிந்திக்க வேண்டும். யார் பின்னாடி நிற்கணும், யாரை ஆதரிக்கணும் அப்படின்றத சிந்திங்க. நம்மளோட பண்பாடு கலாச்சாரங்கள் அழிக்கிறதுக்கு என்ன வேலைகள்லாம் நடக்குது, நம்மளோட உரிமையில தடுக்கிறதுக்கான என்ன வேலைகள் நடக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்மளை வந்து ஒடுக்கப்பட்டவன், பிதுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன் நம்ம மேலே வந்து இந்த மாதிரியான இழிவுகளை யார் வந்து திணிக்கிறாங்க, நம்ம மேலே பூசுறாங்கன்ற சிந்திங்க. இன்னைக்கு ஒடுக்கப்பட்டவன், பிதுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன்றத பரிய சமூகமே விரும்புறது கிடையாது. ஒரு சில இந்த விசிகால இருக்கக்கூடிய சில நபர்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்கிறது. அதே போல் இந்த பசுதன் பொண்ணு போய் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பாட்டு வந்தது, சீமான் அவர்களை பாட்டு வந்தது, அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து மீண்டும் தலித்து ஒற்றுமை அப்படின்னு. அதுக்கான பதிவுன்றதுக்கான நேரம்லாம் கூடிய விரைவில் வந்து பதிவு பண்ணுறேன். உங்கள் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு உங்களுக்கெல்லாம் எந்த சாணியில் எப்படி முக்கிய அடித்தாலும் கூட உங்களுக்கெல்லாம் சூடு சொன்ன இருக்கானு எங்களுக்கு தெரியலை. சரியா? அதை நான் அடுத்த காணொலி வந்து தெளிவாக வந்து நான் அடுத்த இதில் வந்து பதிவு பண்ணுறேன். அதனால் வந்து இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு விழா, சரியா, தேவேந்திர குல வேளாளர் சமூகம், சரிங்களா, இந்த பாண்டிய மரபில் வந்து இந்த சமூகத்திற்கான ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை அளிக்கணும்னு யாரோ ஒருவர் வழக்குகள் வந்து பதிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரே வந்து மறுபடியும் மேல்முறையீடு பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஒரு சில தகவலாம் கேள்விப்பட்டோம். கண்டிப்பாக அடுத்த ஆண்டு மீண்டும் 2025 தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட இந்த காலைன்ற பேரே வந்து அழுத்தப்படும். கண்டிப்பாக இந்த பேருக்கு பின்னாடி வந்து தேவர்ன்ற பட்டமோ, கோணார்ன்ற பட்டமோ, அம்பலம்ன்ற பட்டமோ இந்த பேர் சொல்கிறாங்கல்ல, அவங்க பேரில் அவுத்துட்டு போகிறாங்க. அதற்கு எந்த சமூகனாலும் வந்து நீங்கள் முன்னெடுங்க. அதுக்கு உங்களுக்கு ஆதரவாக வந்து உங்களுக்கு தயாரில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். ஏன்னா அவன் பேரில் அவன் அடையாளத்தில் இருந்துட்டு போகிறான். இதில் என்ன சிக்கல் இருக்குது? யாருக்கு என்ன சிக்கல் இருக்குது? இருந்துட்டு போகுது. சரியா? இதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. யார் வேணாலும், யாரோ தனிநபர் தான் இதை கொடுத்துருக்காரு. அதில் அவரே சொல்லிட்டாரு, அவர் தனிநபர் கொடுத்த பிரச்சனை சமூகத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால் அது தனிநபரோட பிரச்சனை. நீங்கள் அந்த தனிநபராக வந்து நீங்கள் சந்திச்சுக்கோங்க. அதனால் வந்து மீண்டும் அவங்களோட பேருக்கு பின்னாடி பட்டங்களோட அந்த பேரை வந்து அவிழ்த்து விடுறதுல வந்து எங்களுக்கு சம்மதம், எங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே வந்து கிடையாது. அதனால் வந்து நாங்களும் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். அதனால் வந்து அவங்கவுங்க பண்பாடு கலாச்சாரங்களில் அவங்கவுங்க வாழ்வியல் ரீதியான என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதோ அது கண்டிப்பாக நடக்கணும். அதை ஒருபோதுமே அது வந்து உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், இல்லை காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், அவங்களாம் வந்து எங்களுக்கு தடை செய்யாதீங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளாக இந்த காணொலி மூலியமாக வைக்கிறோம். அப்புறம் மெயினாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்து ரீதியாக போன வருஷத்துலேருந்தே அவருக்கு ரொம்ப காழ்ப்புணர்ச்சி. அதாவது இந்த காலை அழுத்து விடும்போது அவருக்கு என்னன்னா ஒரு 2 ஆடு சொன்னோன்னே அழுத்து விட்டுறணும், இல்லைனா வந்து டென்ஷன் ஆகிறார். அவருக்கு ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எங்களுக்கும் தெரியலை. எனக்கு தேவேந்திர குல வேளாளர்னு சொல்கிறதில்ல மூர்த்தி அவர்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம்? ஏன் உங்களுக்கு மோசலிக்குது? அந்தளவுக்கு திராவிட கட்சிகளுக்கு வந்து விசுவாசமாக இருக்கிறீங்க. அதனால் வந்து மெயினாக தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வந்து இன்னும் வந்து நம்ம புரிதல் இல்லாமல் இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த தடை செய்யும் போதே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து உறுதுணையாக நின்றுருந்துருக்கணும். ஆனால் இந்த ஒரு டைம் விட்டுட்டோம். ஆனால் அடுத்த 2025 நம்மளோட உரிமை வந்து நம்மளோட அந்த
உரிமைக்கான காளையோட பேரை வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். ஒற்றுமையாக செயல்பட்டு இதை கூடிய விரைவில் நம்ம வென்றெடுக்கிறதுக்கான வேலையை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மருதநல குடிகளான மல்லரனும் பல்லரனும் பாண்டியரனும் தேவேந்திர உள்ள வேளா சமுதாய உறவுகள் ஸ்ரீ சாதி பற்றையும் பிரசாதி நட்பேந்திரம் சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காலில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.